அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடையப் பெற வேண்டும் என்கிற வருத்தத்தினாலே அதை ஆற்றிக்கொள்வதற்காக பாவை நோன்பு நோற்றாள். அப்படியும் எம்பெருமான் அவளுக்கு உடனே பேற்றை தராமையினாலே மன்மதனுடைய காலிலே விழுந்து அவள் வேண்டிக் கொண்டாள், என்னையும் கண்ணனையும் நீ கூட்டி வைத்து விடு என்பதாக என்று நாச்சியார் திருமொழியினுடைய முதல் பதிகத்தை பார்த்தோம். அப்படி இவள் மன்மதனுடைய காலிலே விழுந்தவுடனே கண்ணபிரானுக்கே சிறிது வருத்தம் உண்டாயிற்றாள். நம்மையே பற்றி இருக்கிறவள், நம்மிடத்திலே எவ்வளவு இவளுக்கு ஆசை இருந்தால் செய்யக்கூடாத காரியம் ஒரு தேவதாந்தரத்தின் காலிலே விழுவது, அதுவும் நம்மை அடைவதற்காக ஒன்றோ அவள் அப்படி செய்தாள். இருந்தாலும் அவள் மற்றொரு தேவதையின் காலிலே விழலாமா என்று அவள் இருக்கிற இடத்திற்கு புறப்பட்டான் போலும். அந்த சமயத்திலே இவள் ஒரு கோபிகையினுடைய பாவனையிலே வீதிகளை எல்லாம் அலங்கரிப்பது சிற்றில் இழைப்பது என்கிற காரியத்திலே ஈடுபட்டிருக்கிறாள். இப்படி திருவாய்ப்பாடியிலே கோபிகைகள் சிற்றில் இழைத்த பொழுது, அதாவது சிற்றில் இழைத்தல் என்னால்னா மணலிலே சிறிய வீடுகள் போல கட்டுவது, அப்படி வீடுகளை கட்டிக்கொண்டு சிறிய பெண்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள். உடனே கண்ணபிரான் என்ன செய்வான், அங்கே அந்த பெண்களோடு ஏதோ ஒரு லீலாரசம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கால்களினாலே அந்த மணல் வீடுகளை எட்டி உதைத்து விடுவானாம். அவை அத்தனையும் அப்படியே கவிழ்ந்து விழுவதை பார்த்து அவன் சிரிப்பானாம். இது அவனுக்கு ஒரு விளையாட்டு. அதே போல அந்த விளையாட்டிலே அந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணபிரானிடத்திலே போய் எங்களுடைய சிற்றிலை நீ சிதைத்து விடாதே, சிற்றிலை நீ அழித்து விடாதே என்று அவனை கேட்டுக்கொள்வதாக அப்படி வரலாறு செல்லுகிறது. அந்த அனுபவத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே இரண்டாவது பதிகத்தை அருளி செய்கிறாள். இந்த இரண்டாவது பதிகத்தில் கண்ணபிரானை நோக்கி எங்கள் சிற்றில் நீ சிதையேல், எங்களுடைய சிற்றிலை நீ சிதைத்து விடாதே என்பதாக அப்படி பாசுரம் அமைந்திருக்கிறது. நாமமாயிரமேத்தனின்னா நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதரவிருமே காவன் போதரை காலமென்னு பங்கொடினால் கடைவாரித்தோ தீமதையம் திரீதனா எங்கள் எட்டில் வந்து வயலே. முதலிலே கண்ணபிரானை பார்த்து சொல்லுகிறார்கள், நாமம் ஆயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே என்கிறார்கள். இவர்களிடத்திலே கண்ணபிரான் உண்மையாக இப்பொழுது இந்த கோபிகைகள், ஆண்டாள் இப்பொழுது ஒரு கோபிகையினுடைய பாவனையிலே அன்றோ இருக்கிறாள். அப்படிப்பட்ட கோபிகைகளோடு கூடி கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணன் வருகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறாள் கோபிகை, என்ன சொல்லுகிறாள், நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே என்கிறாள். அதாவது திருமந்திரத்தை உபதேசிப்பதற்காக எம்பெருமான் தானே ஆச்சாரியனுமாய் தானே சிஷ்யனுமாய் நின்று அந்த பதரிகாசிரமத்திலே திருமந்திரத்தை வெளியிட்டான் அல்லவா. அப்படி திருமந்திரத்தை வெளியிட்ட பொழுது தான் ஆச்சாரியனாய் நாராயணனாய் நின்றான். தானே இந்த உலகத்திற்கெல்லாம் சிஷ்யனாயிருக்கும் இருப்பு எப்படி என்பதை காட்டுவதற்காக தானே நரன் என்கிற சிஷ்யனாயும் இருந்தான். அப்பொழுது அவனுடைய இந்த உலகத்திற்கெல்லாம் உபகாரமாக அவன் செய்த இந்த செயலைக் கண்டு எல்லோரும் அவனை கொண்டாடினார்களாம். தேவர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினார்கள், அவனுடைய சகஸ்ர நாமத்தாலே அவனை கொண்டாடினார்கள், அவனுடைய 1000 திருநாமங்களாலே அவனை கொண்டாடினார்கள். அதையே சொல்லுகிறாள் இப்பொழுது, நாமம் 1000 ஏத்த நின்ற 1000 நாமங்களாலே துதிக்கும்படியாக நின்ற நாராயணனே நரனே என்று அந்த 2 அவதாரத்தையும் ஒரே சமயத்திலே நாராயணனாய் நரனுடைய அம்சமும் தானேயாய் நின்றான். என்ன அதையும் கொள்ளலாம், அல்லது இப்படியும் கொள்ளலாம். நாராயணன் என்னால்
எல்லோருக்கும் அந்தர்யாமியாக அப்படி கலந்து உரைபவன். அப்படிப்பட்ட எம்பெருமானே இந்த உலகத்திலே ஒரு நரனாய் ராமபிரானாய் வந்து அவதரித்தான் என்ன அதை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் என்றே வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டியருளுகிறார். ஆக இரண்டு பொருளும் காட்டப்படுகின்றது. நாராயணா நரனே என்கிறாள். இப்படியெல்லாம் செய்த நீ எங்களை இப்படி தீம்பு செய்து எங்களிடத்திலே நீ விளையாடலாமா என்று கேட்பதாக பாவம் அமைந்திருக்கிறது. உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே என்கிறாள். உன்னை ஏற்கனவே நீ இப்படி இருக்கிறவனே பெருந்தீம்பனாயிருக்கிறாய், இன்னும் எங்களுக்கு உறவு முறை உள்ள ஒரு மணவாளனாக வந்துவிட்டால், மாமிதன் மகன் என்றால் கணவன் என்று பொருளாம். அதாவது மாமி கணவனுடைய தாயார் இவளுக்கு மாமியார் ஆகிறாள் அல்லவா, ஆயினாலே மாமியாருடைய மகன் தனக்கு கணவன் என்கிற பொருளிலே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் என்று அப்படி பெற்றுவிட்டால் எமக்கு வாதை தவிருமோ, எங்களுடைய பாதை என்றால் நாங்கள் படுகின்ற துன்பம் எங்களுக்கு தவிருமா? நிச்சயமாக தவறாது. அதாவது என்ன, நீ அசலாளாயிருக்கிற பொழுதே எங்களை இப்படி துன்புறுத்துற நீ இன்னும் எங்களுக்கு கணவனாகவே வந்து வாய்த்து விட்டால் இன்னுமன்றோ நாங்கள் அதிகம் துன்பப்பட வேண்டி இருக்கும் என்பது போல அப்படி சொன்னாலாம். உடனே கண்ணன் கேட்டான், எனக்காகத்தானே இந்த ஊரையெல்லாம் அலங்கரித்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகையினாலேதான் நான் உங்களிடம் தேடி வந்தேன் என்று சொல்ல, உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பனே உனக்காக நாங்கள் இவற்றையெல்லாம் செய்யவில்லை, பின் யாருக்காக செய்தோம் என்றால், காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடைபாரித்தோம். அந்த காமனான மன்மதன் அவன் வருகின்ற காலம் அல்லவா, ஆகையினாலே இந்த பங்குனி மாதத்திலே நாங்கள் கடைபாரித்தோம் என்னால் நன்றாக இப்படிப்பட்ட தெருவுக்கெல்லாம் அலங்காரங்களை செய்து வைத்தோம் என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது பங்குனி மாதம் என்பது வசந்த ருத்துவுக்கு முன்னாலே வரக்கூடியது. இந்த வசந்த ருத்து என்பது அந்த வசந்த காலத்திலே தான் மன்மதன் வந்து தன்னுடைய செயல்களை எல்லாம் செய்கிறானாம். ஆகையினாலே அவன் வரக்கூடிய காலமாகையினாலே அந்த பங்குனி மாதத்திலே இவர்கள் இப்படி தெருவை அலங்கரித்து வைக்கிறார்கள், தெருவெல்லாம் கோலமிட்டு அவனுக்காக சிற்றிலும் இழைக்கிறார்கள் என்பதாக தெரிவிக்கிறார்கள். அந்த காமன் வருகின்ற காலம் என்று பங்குனி நாள் கடைபாரித்தோம். ஆனால் நீ எப்படிப்பட்டவன், தீமை செய்யும் ஸ்ரீதரா என்று தீமையே வடிவெடுத்தவன் அல்லவா, ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும், எங்கள் சிற்றில் நீ சிதையேலே, எங்களுடைய சிற்றிலை நீ சிதைக்காதே. நீ ஸ்ரீதரனால் அந்த பிராட்டி, அதாவது ஸ்ரீயான பிராட்டி, அவளுக்கு மணவாளன் என்பது பொருள். ஆஹா, அவளுடைய புருஷகாரத்தை கொண்டு உன்னை நாங்கள் அடைய வேண்டும் என்று இருக்கிறோம். ஆனால் அவளும் இப்பொழுது எங்களுக்கு உதவவில்லை, ஆகினாலே உனக்கு வேண்டுமானால் அவளிடத்திலே போய் உன்னுடைய தீம்புகளை எல்லாம் காட்டிக்கொள், எங்களை நீ விட்டுவிடு, எங்களுடைய இந்த சிற்றிலை நீ சிதைக்காதே என்று அப்படி கண்ணனை பார்த்து சொன்னாளாம். உடனே இதை கேட்ட கண்ணன், என்ன அப்படி என்ன, இந்த சிறு வீடு தானே இது, இந்த சிறு வீட்டை நான் உதைத்தால் உங்களுக்கு என்ன வந்து விட்டது, மணல் கொட்டகம் தானே இது, அதை நான் அழித்ததுனாலே உங்களுக்கு என்ன வந்து விட்டது, நான் அழித்தால் அதனால வேறொன்று நீங்கள் கட்டிக்கொள்ள முடியாதா என்று கேட்டான் போல். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா இந்த சிறு வீட்டை கட்டுவதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பது எங்களுக்குத்தான் தெரியும் என்று இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். இன்னமுத்து முதுகுனோவா இருந்திழைத்த விச்சித்திலை நன்னம் கண்ணுற நோக்கி நாங்கொடும் ஆர்வம் தன்னை தணிகிடாய் பாலகனாகி ஆளிலமே துயன் நயம்மாதியாய் என்ன வந்தனக்கங்கள் மேல் இரக்கமிழாதெம்பாவமே. இந்த சித்திரை இழைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா, இன்று முற்றும் முதுகுனோவா என்று அந்த சிற்றிலை நாங்கள் இழைக்கின்ற காலத்தில் என்னதான் இருந்தாலும் இந்த மணலை எல்லாம் எடுத்து அதிலே கல்லை எல்லாம் ஆராய்ந்து நல்ல சிறுமணலாக தேர்ந்தெடுத்து அதை அப்படி வீடு போல கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு நேரமாகிறது, அவ்வளவு நேரமும் நாங்கள் எங்களுடைய முதுகு வலியையும் பொறுத்து கொண்டு நாங்கள் இந்த சிற்றிலை இழைத்தோம். இன்று முற்றும் முதுகுனோவா இருந்து என்னாலும்னா ஒரே காரியப்பாடாக இருந்து, அதாவது ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டால் இடையிடையே எழுந்து போவதுண்டே, அப்படியெல்லாம் எழுந்து போக முடியாதபடிக்கு ஒரே காரியப்பாடாக இருந்து இழைத்த இச்சித்தில், இந்த இச்சித்திரை போய் நீ உதைக்கிறாயே, இந்த சித்திரை போய் நீ அழிக்கிறாயே,
நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கண்ணனே அழிக்கிறான் என்றால் தான் நேரே வந்திருக்கிற பொழுதோ தன்னை விட்டுவிட்டு அவர்கள் வேறு காரியத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்களே என்கிற காரணத்தினாலே அவனுக்கு கோபம் ஏற்படுகிறதாம். ஆயினால அவன் என்ன பண்ண, நாங்களும் ஆர்வம் தன்னை தடிகிடாய் என்று நாங்களும் உன்னை அடைய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தான் இருக்கிறோம். நீயே வந்து எங்களை கை கொண்டு அந்த ஆர்வத்தை நீ தணிக்க வேண்டும் என்று சொன்னாளாம். உடனே கண்ணன், உங்களை நான் துன்புறுத்துவதற்காக வந்தேன், தீமை செய்வதற்காக வந்தேன், உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்குத்தானே நான் வந்தேன் என்று அவன் சொல்ல, அப்பா எப்பொழுதுமே உனக்கு எங்களை துன்புறுத்துவதுதான் வேலையாக போய்விட்டது என்று கண்ணனை பார்த்து அப்படி ஒரு, அதாவது பிரணய ரோஷம் என்று சொல்வார்கள், ஊடலோடு சொல்லுகிறார்களாம். என்ன சொல்லுகிறார்கள், அன்று பாலகனாகி ஆலிலமேல் துயின்ற எம் ஆதியாய் என்றால் பிரளய காலத்திலே ஒரு சிறிய குழந்தையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்தாய், ஒரு ஆலிலையின் மேலே துயில் கொண்டாய் அல்லவா. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தொழி இருப்பவன் வடபத்ர சாயி. ஆகையினாலே அவனையே சொல்லுகிறார்கள் கண்ணனாக இந்த பாசுரத்திலே, அன்று பாலகனாகி ஆலிலமேல் துயின்ற எம்மாதியாய் என்று. அந்த காலத்திலேயே எங்களுக்கு பயம்தான் உன்னிடத்திலே. என்ன பயம் என்றால், ஐயோ இத்தனையும் உண்டு, சிறு குழந்தையாக இந்த ஆழம் தளிரிலே சயனித்துக் கொண்டிருக்கிறானே, இந்த தளிர் இவனை தாங்க வேண்டுமே, எங்காவது இடம் வலம் கொள்ளுகிற பொழுது இவனும் பிரளயத்திலே விழுந்து விட்டால் என்ன ஆவது என்று அன்று நாங்கள் அட்டத்தோடு தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ எங்கே நீ வந்து இந்த சிற்றிலை உதைத்து விடுவாயோ என்று இப்பொழுதும் நாங்கள் அச்சத்திலே தான் இருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, என்று முந்தனக்கு எங்கள் மேல் இரக்கமிழாதது, என்னைக்குமே உனக்கு எங்கள் மேல இரக்கமே இல்லை. அதற்கு என்ன காரணம், எல்லாம் எங்கள் பாவமே, நாங்கள் பண்ணின பாவம் என்று அந்த கண்ணனை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.